ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 26:8 நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட மாறிக்கொள்ளாதே. ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், கர்த்தாவே, உமது ஆலயத்தை, உங்களுடைய ஆலயத்தின் வாசஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன். அது மட்டும் உங்களுடைய மகிமையின் மேல் நான் வாஞ்சியா இருக்கிறேன். மகிமை தங்கி அந்த ஸ்தானத்தை நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்தின் மேல வாஞ்சி உள்ளவங்களா, தாகமுள்ளா இருக்கணும். அதனால தான் தாவீது கர்த்தருடைய பெட்டி திரை மறைவில் இருக்கும், அவரால் ஏற்றுக்கவே முடியல. அவர் சொல்றாரு, நான் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் போய் துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் அவருடைய சமூகத்தில் இருப்பதற்கும் தாவீது மிக ஆசையா இருந்தார். அதனால தான் சொல்றாரு, தேவனே, உங்களுடைய ஆலயத்தின் நடுவில் உங்களுடைய கிருபையை நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் ஆலயத்தின் மேலே அவருக்கு அவ்வளோ ஆசை. உங்களுக்கு ஆலயத்தின் மேலே ஆசை இருக்கா? ஆலயத்தின் மேலே வாஞ்ச இருக்கா? ஆலயத்தை அழகாக வச்சுக்கணும்னு ஆசை இருக்கா? ஆலயத்தை சுத்தமாக வச்சுக்கணும்னு ஆசை இருக்கா? ஆலயத்தில் இல்லாத பொருட்களை வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்கா? ஆலயத்துக்குன்னு பணத்தையும் பொருளையும் கொடுக்கணும்னு ஆசை இருக்கா? ஆலயத்தை அழகாக மாற்றி வச்சுக்கணும்னு ஆசை இருக்கா? ஆலயத்தில் எப்போதும் துதி சத்தம் கேட்கணும்னு ஆசை இருக்கா? ஆலயத்தில் தேவனுடைய அற்புதம் அதிசயம் நடக்கணும்னு ஆசை இருக்கா? எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆசை எப்போதும் இருக்கணும் உங்களுக்கு. அது நல்லது. நீங்கள் சங்கீதம் 84 போனால், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆத்துமா ஆலய பிரகாரம் வாஞ்சிக்குதான், கம்பீரமாக சத்தம் இடுகிறதா. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் தேவை. தேவனுடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சியும் ஆசையுமாக இருக்க வேண்டும். அவருடைய மகிமை தங்கி அந்த பிரசனத்தை வாஞ்சிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ஆத்துமா பாவிகளோடு கூட வாரிக்கொண்டு போய்விடக்கூடாது. இந்த ஆத்துமா இரத்த பிரியனோடு கூட போயிடக்கூடாது. கர்த்தருடைய ஜீவனில், அவருடைய ஸ்தலத்தில் நீடித்த நாட்களாக இருக்கும்படி அவர் நம்மோடு கூட இருப்பாராக. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலயத்தின் மேலே எங்களுக்கு ஆசையை கொடுங்க, ஆலயத்தின் மேல் வாஞ்சியை கொடுங்க. பிள்ளைகளை மேலே உடைய கரத்தை ஒப்பு கொடுக்குறப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. ஆலயத்தை நேசிக்க, ஆலயத்தில் ஆண்டவரை யோசிக்க, ஆலயத்துக்கு கொடுக்க, ஆலயத்தில் ஜெபிக்க, ஆலயத்தில் அற்புதங்கள் நடக்க கிரியை செய்ய வேண்டுமாச்சு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.